ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் ஒரு பேசிக்காக பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுற ஈஸியான ஒரு பருப்பு குழம்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 13 பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு நாங்கள் இந்த பருப்பு குழம்பை ஈஸியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான துவரம் பருப்பை ஒரு 100 கிராம் எடுத்து அதை கண்டிப்பாக 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன பருப்பை ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் ஃபஸ்ட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயத்தை அழகாக நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது தக்காளி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அண்டு சால்ட்டு, கல் உப்பும் நம்ம இதுக்கு கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எக்ஸாக்டாக 600 ml நாங்கள் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த குக்கரில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது கரெக்டாக 500 ml. ஆட் பண்ண உடனே குக்கரோட மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த விசிலை போட்டு கரெக்டாக 4 விசில் வந்த உடனே அந்த கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த குக்கருக்குள்ளே இருக்க எல்லா ஏருமே கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடும். 10 நிமிஷம் எக்ஸாக்டாக வெயிட் பண்ணி மூடியை திறந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வீடியோவில் இப்படி தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை கடையிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு பீட்ரு இருந்ததுன்னா பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த பதம் எக்ஸாக்டாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ குக்கரை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம அதை தாளிப்பு ப்ராசஸாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பேனில் இந்த வாட்டி இந்த பருப்பு குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ண போகிறோம். 30 கிராம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெய் நல்லா ஹீட் ஆகி அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து டூகெதராக ஒரு 4 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணி அது நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டான ரெட் சில்லி வந்து கரெக்டாக 4 கிராம் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஆஃபாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கு அப்புறமா கருவேப்பிள்ளை 2 கிராம்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மினி ஸ்டெம்மோட லீஃபை அப்படியே பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஃபைனலாக பெருங்காய பவுடர் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரியிற மாதிரி ஒரு 4-5 பிளஞ்சு அடிச்சு விட்டிங்கனாலே போதும். இதை ஆட் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை குக்கர் வச்சுருப்போம்ல, அந்த குக்கரில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் அங்கெங்கன்னு கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை கிளியராக ரின்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த 600 ml 500 ml தான் உள்ளே ஊற்றணும். பாக்கி ஒரு 100 ml இருக்கும்ல, அந்த 100 ml இந்த குக்கரில் ஃபுல்லாக ஊற்றி அதை நல்லா ரின்ஸ் பண்ணி ஃபைனலாக அந்த பேனுக்கு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியுதுல இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு மைல்டான கொதி ஒன்று வந்ததுக்கு அப்புறமா உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிடவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.